செம்மையா இருந்துச்சு. ஆனா செம்மையா கியூட்டா இருந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு. நல்லா விளையாடுறாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சீடு படத்துல ஒண்ணுமே செம்மையா இருந்துச்சு. ஆமா. என் ஊர் பெருமையை காப்பாற்றிருக்கிறாங்க. படத்தில் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு ஆயிடுச்சு. அதுதான் கருத்து. மாரி செல்வராஜ் நல்லா பண்ணியிருக்காரு, உண்மையை சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இது தெரியாத உண்மையை நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு. எல்லாரும் சமமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும் திருநெல்வேலி மாறுறதுக்கு. கண்டிப்பாக அது அந்த ஊருக்காரன்றதுனால சொல்கிறேன். மாறிடும் கூடி சீக்கிரம். மாறுவாங்க, மாறி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மாறினா தான் உண்டு. இப்போ தானே உண்மையை தெரியுது எல்லாருக்கும். தெரியாத வரைக்கும் வெட்டிட்டு சேர்த்துட்டு இருந்தாங்க. இனிமேல் அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. அது எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும். நான் ஆயிடும். நிறைய பேர் திரும்பிட்டாங்க. இன்னும் தெரிஞ்சுக்கணும். சொல்ல ரொம்ப கரெக்டாக இருக்கு. நல்லது. சூப்பராக இருந்துண்ணா. நானும் ஒரு கபடி பிளேயர் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட என்ன சொல்கிறது, என்னுடைய 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அது இன்னும் அந்த கூஸ் பம்ப் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ ஒரு கபடி பிளேயருங்கிறத ஒரு ஆனந்தம் எனக்கு அப்படி வந்துச்சு. படத்தை பார்க்கும்போது மாரி செல்வராஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த ஒரு சில விஷயங்கள், ஆனால் அதை தாண்டியும் மாரி செல்வராஜ் செம்மையாக கொடுத்துருக்காரு. ஒரு கபடி பிளேயராக இருக்குது எனக்கு இன்னும் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த தாட்ஸோடு கொடுத்துருக்காரு. ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்கள் எப்படி மேலே வரணுங்கிறத சிந்தனையை அதை நம்ம ஸ்போர்ட்ஸ் மூலியமாக காட்ட முடியுங்கிறது அழகாக காமிச்சிருக்காரு. பாலிடிக்ஸை நம்ம எப்படி ஓரம் தள்ளிட்டு போகணுங்கிறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறத அழகாக காமிச்சிருக்காரு. அவர் எடுத்த படங்களில் இது ரொம்ப பெஸ்ட் படம்னு சொல்ல முடியும். அமீர் பசபதியும் கரெக்டாக அவங்க என்ன நோக்கத்துக்காக கத்தி எடுத்தாங்கங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாங்க. பட் கூட சுற்றிட்டு இருக்க இந்த கூட்டாளிகள் தான் சரியில்லை. ஜாதி மதம் கொண்டு போய் அதை சேர்த்துட்டாங்க. மற்றபடி அவங்க எடுத்தது, அவங்க எதுக்காக சண்டையை உருவாக்கினாங்கிறத யாரும் எல்லாம் மறந்துட்டாங்க. கடைசியில் அவருக்கு சொன்னதார் அமீர் சொன்னது தான், நான் எதுக்காக கத்தி எடுத்தேங்கிறதையே எல்லாரும் மறந்துட்டு என்னையும் மாத்துறாங்க. ஸோ அந்த விஷயத்த அவர் கரெக்டாக மாரி செல்வராஜ் இந்த இடத்த பாயிண்ட் வச்சிருக்காரு. படம் மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அது இன்னும் லைக் எனக்கு எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இருக்கு ஒரு விஷயத்தில். அவர் பேசினது எனக்கு என்னுடைய பழைய கபடி மேட்சஸ் பார்க்கும் இன்னும் வீடியோஸ் வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ இந்த படத்தோடு நான் க்ராப் பண்ணி அதை இன்ஸ்டாவில் போடுவேன். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊர் படம் நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊர் அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. படத்தில் என்ன, ஒவ்வொரு ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருமே போராடுறாங்க. ஆனால் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதான் விஷயம். ஜாதியை எங்கேயுமே சொல்லலை, அது வரைக்கும் சூப்பர். ஜாதி எங்கேயே சொல்லியிருந்தாங்கன்னா கஷ்டம். நல்லா இருந்துச்சு. கம்பல்சரிங்க, ஒற்றுமையாக இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். ஆமாம், எல்லாருமே சேர்ந்து இருக்கணும். அதுதான் அவரோட அக்மாத் படம். அதான் எங்கள் ஊர் படம். படம் செம்ம வேற லெவல்ண்ணே. செம்ம சொல்றதுக்கு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு செதுக்கியிருக்காரு மாரி செல்வராஜ். செம்ம பிடிச்சிருக்கேன். நான் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப அந்த தென் மாவட்டத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயலியும் அணுகுணமாக செதுக்கியிருக்காரு. இந்த துருவுக்கிறம் நடிப்பு ஸ்போர்ட்ஸ்மேனாகவே ஆகிட்டார். செம்ம. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, 2 சமூகத்துக்கு இடையில இருந்து ஒரு பையன் அடிமட்டத்தில் போய் ஜெயிச்சு வர்றதா காட்டுறாரு. ஒற்றுமையாக இருக்க இந்த இளைஞர்கள் உங்கள் வேலையை நீங்கள் நல்லா தெளிவாக செஞ்சு எந்த இடத்துக்கு போகலாம். கல்வியில் இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அந்த மற்ற சமூகத்தில் நடக்கிறத கண்டுக்காமல் நீங்கள் படிப்பு விளையாட்டுன்னா எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கிறது காட்டுறாரு. சூப்பராக இருக்கு, வேற லெவல். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போதான் பைசன் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் பார்த்தோன்னு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. த்ரூ விக்ரம் எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அதுலேயும் கபடி சீக்வன்ஸு அருமையாக பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. அண்ட் நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. இதில் த்ரூ விக்ரம் மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பசுபதி சாராக இருக்கட்டும், ராஜிசாவாக இருக்கட்டும், முக்கியமாக அமீர் சார் சொன்ன அந்த டைலாக்காக இருக்கட்டும், தேட்டரில் செம கிளாப்ஸு. அண்ட் மாரி செல்வராஜோட டைலாக்ஸ் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ண வச்சிருக்கு. அண்டு ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இழுத்துட்டு போன மாதிரி இருந்தாலும் மொத்த படமாக பார்க்குறப்போ இந்த தீபாவளிக்கு ஒரு தரமான படம் பார்த்த திருப்தியோடு நான் வெளியே வந்தேன். எல்லாரும் ஒத்துமையாக இருங்க. என்னதான் நம்ம நம்மளோட வளர்ச்சிக்கு யார் தடையாகவே இருந்தாலும் நீ அதெல்லாம் பார்க்காம நீ முன்னேறி நோக்கி யூ சேஸ் டுவர்ட்ஸ் யுவர் ட்ரீம். அதுதான் இதில் அழகாக நம்ம காமிச்சிருக்காங்க. த்ரூ விக்ரம் ரொம்பவே சொல்கிறேன், இது வரைக்கும் நடித்த படங்களே இதுதான் அவருடைய கரியர்லேயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம், இந்த பைசன் காலமாடல். கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள். கபடி சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் கபடி சீக்வன்ஸ் எல்லாமே தேட்டரில் பார்க்குறேன். நிஜமாக சொல்கிறேன், வேற லெவலு.
இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் வந்து 100க்கு 98 மார்க் வரைக்கும் நான் தாராளமாக கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்ல வர்த்தான செம தரமான படம் இந்த பைசன் காலமழை. டோன்ட் மிஸ் திஸ் மூவி இன் தியேட்டர்ஸ். என்ஜாய். படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. துருவ விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. அவருக்கு மெசேஜ் என்ன சொல்ல வராங்க, அதுதான் ஜாதி அதுதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்காதீங்கன்றாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். போரில் எதுவும் இல்லை, பரவாயில்ல இருக்கு படம். நல்லா பசுபதி நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்கோம். அப்பா கேரக்டர் நல்லா படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவரோட துருவ விக்ரமோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மாரி செல்வராஜோட ஸ்க்ரீன் பிளே அருமையாக இருக்குது. படத்தில் ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ அரசியல் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சாமானியன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பசுபதி ஆக்டிங் சூப்பர். பசுபதி லால நல்லா பண்ணியிருக்காரு. அமீர் சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பர் படம். பைசன் செம்மையாக இருந்தது. ஹீரோ ஆக்டிங் எல்லாமே குட் நியூஸ் தான். பாருங்க, யாராலையும் தடுக்க முடியாது, மேலே தான் வருவான். அது இல்லாமல் பந்தை என்னதான் தண்ணியில் போட்டு அமுக்குனாலும் அது மேலே தான் வரும். அதுக்கு ஒரு உதாரணம் அந்த படம். செம்மையாக இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. திறமையாக எல்லாருமே திறமையாக எடுத்துக்கிறாங்க, திறமையாக நடிச்சுக்கிறாங்க, திறமை ஆக்கி இது எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டேரக்டர் வந்து எல்லாருமே ரொம்ப நிதானமாக சிந்தி வந்து எடுத்துக்கிறாங்க. பக்காவாக இருக்குது, நல்லா இருந்தது. கபடியா இருந்தது, நல்லா இருந்தது. கபடிலாம் சூப்பராக இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கத்தி குத்து சண்டையாக இருந்துச்சு, அப்புறம் எமோஷனலாக இருந்துச்சு படம் எண்டிங்காக. கபடியா சூப்பராக இருந்துச்சு. நானும் பெரிய ஆளாய் கபடியா படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க்கு எல்லாமே சூப்பர். துருவ விக்ரம் அண்ட் பசுபதி 2 பேருமே ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். படத்தில் வந்து அடிமட்டத்திலேருந்து ஒருத்தர் எப்படி மேலே வராருன்ற ஒரு நல்ல மெசேஜ், இவ்வளோ போராட்டங்களுக்கு இடையே ஒரு பையன் எப்படி வராருன்றதை சொல்லியிருக்காங்க சார். மூவி இஸ் ரியலி குட். பசுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த 2 அமீரும் அந்த இன்னொரு லால் சார், அவங்க பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து விளையாட்டையும் பாலிடிக்ஸையும் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க படத்தில். அதுவும் ஒரு நல்ல விஷயம் சார். நல்லா இருந்துச்சு சார். படம் சூப்பராக இருக்குது. விக்ரம் பையன் வந்து துருவ் நல்லா நடிச்சிருக்காரு. லாஸ்ட் டச்சு சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, அருமையாக இருந்த படம். ஸ்போர்ட்ஸாக பாருங்கன்றார், மற்றபடி ஜாதிலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் மற்றபடி சூப்பராக இருக்குது படம். ஒர்க்கு படம் சூப்பராக இருக்குது. மாரி செல்வராஜ் பயங்கர ஹிட்டு கொடுத்துருக்காரு. அவர் எப்பயுமே நல்ல டைரக்டரு. அவர் படம் வெற்றிகரமாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. படத்தில் அந்த காலத்தில் உள்ள சண்டைகளை இப்போ கொண்டு வராங்க. ஒரு கபடி வீரர் எப்படி வெற்றி பெறுகிறாரு, அதுக்குள்ள தடைகள்லாம் எப்படி இது பண்ணுறாங்கன்னு காட்டுறாங்க. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. ஹிட்டு. அமீர் நடிப்பு நல்லா இருக்கு, நல்ல நடிப்பு நல்லா இருக்கு. அந்த காலத்தில் பசுபதி பாண்டியன் அவங்களாம் அந்த இது கொலை சம்பந்தம் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் சமாதானமாக பண்ணியிருக்காங்க. 2 உறவுக்கும் பகை இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க. அழகாக காட்டியிருக்காங்க. மாரி செல்வராஜ் வாழ்த்துக்கள். சூப்பர், நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. இளைய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி, ஒரு உற்சாகம் கொடுக்குற மாதிரி ஒரு நடிப்பு. இது நல்லா இருக்கு பாருங்க. அதான் படத்துல இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி, நல்வழி காட்டுற மாதிரி ரொம்ப நல்லா சார். படம் சூப்பரா இருந்துச்சு. கபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த படம் பார்க்க வந்தேன். கிட்டாவும் சூப்பரா இருந்தாரு. நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சூப்பரா இருக்கு. பைசன் படம் பாருங்க, எல்லாரும் வந்து பாருங்க, குடும்பத்தோட நல்லா இருக்கு. அதோ அவங்க அந்த பையன் அப்பா சென்டிமெண்ட் தான் எல்லாமே. கபடி மேட்ச்ல எல்லாம் இருந்துச்சு, நல்லா சூப்பரா இருக்கு. இல்ல கபடி நல்லா புரிஞ்சு, அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. அப்பா சென்டிமெண்ட் தான் புரிஞ்சிச்சு. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருந்துச்சு. டிபிக்கல் மாரி செல்வராஜ் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மோட்டிவேஷ்னலாக எது இருந்தாலும் வந்து வரணும், அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி என்ன வேணால் நடக்கலாம், அதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணலை, லைக் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பயங்கர கனெக்ஷன், ஒரு அப்பா ஒரு பையன் அந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா அந்த கபடி சீன் தான் நல்லா இருந்துச்சு. படம் மஜா படம்னா பைசன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறோன்னே அந்த மிருகத்தனம் பயங்கரமா இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ. செம்மையா இருந்துச்சு. கபடி தான் ஒரு விஷயத்தை நினைச்சா அது நம்ம அதுலேயே முழுமையா இருக்கணும், ஜெயிக்கணும். நல்லா இருக்கு படம். கபடி போட்டு நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. துருவ விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு. பசுபதியும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது கபடி பிளேயர் எப்படி எல்லாம் லோக்கலில் இருக்க அந்த ஜாதி அதெல்லாம் கேஸ்ட் எல்லாமே தாண்டி எப்படி தனியாக போய் ஜெயிக்கிறான் அப்படின்ட்டு நல்லா இருக்கு. எங்கேயும் போர் அடிக்கல, எதுவுமே லாகல. எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் செம்மையாக இருந்துச்சு சார். செம்மை படம் வந்து கபடி மேட்ச் நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்கு.
செம்ம நடிப்பு செம்ம நடிப்பு. விக்ரம் சார் மாதிரி நல்லா செமையா பண்ணியிருக்காப்ல. அப்பாவே மிஞ்சிட்டாரு அவரு. நல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. படத்துல மெசேஜ் வந்து கபடி, அதாவது என்னதான் நம்ம தாழ்ந்தாலும் அவங்க மேல அவங்களுடைய பாதையை நோக்கி போனாக்கா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கு, செமையா இருக்கு. செமையா பண்ணிருக்காப்ல. அவருக்கு உள்ள ரோலை நல்லா கரெக்டா பண்ணிட்டாப்ல. சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. இந்த தீபாவளி செமையா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். ரொம்ப நம்ம விக்ரம் சார் மாதிரியே நல்ல ஒரு நடிப்பு பையனுக்கு. எல்லாத்துலேயும் ஆக்ஷனு, எமோஷனல் எல்லாத்துலேயும் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. சார் மாதிரி உண்மையிலேயே நல்லா நடிப்பார். எதிர்காலம் சூப்பராக இருக்கும். இந்த படத்துடைய கருத்தா நமக்கு எல்லாமே வந்து ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் உற்சாகப்படுத்தணும். எந்த இதுவும் பார்க்கக்கூடாது. மேலே மட்டும் கீழேருந்து மேலே வரைக்கும் என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து தான். நல்லா இருக்கு படம். ஓகே, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது சார், பார்க்கலாம். படம் சூப்பர். அவன் இந்தியன் நேஷனல்ல செலக்ட் ஆகுறது நல்லா இருந்துச்சு. செம்மையா பண்ணியிருக்காரு. எல்லாரும் நல்லா படம் சூப்பரா இருக்கு. அப்பா புள்ள நடிப்பு நல்லா இருக்கு. இல்ல அவன் அப்பாக்காக பாசத்தை காட்டுறது பிடிச்சிருக்கு. அவர் நடிச்சிருக்காரு. பிள்ளைக்காக எதையும் செய்யலான்னு நடிச்சிருக்காரு. படத்துல பையனை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துட்டாரு கஷ்டப்பட்டு. பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம். ஸ்டோரி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. படமே வேற லெவல் ப்ரோ, அல்டிமேட்டா இருக்கு. அதே மாதிரி நம்ம கனா படம் பார்த்துருக்கீங்களா? அதே இது ஈக்குவல் தான் படம். எப்படி சொல்றது, ரியாலிட்டி பார்க்கும்போதும் ஒரு கருத்தா இருக்கு. படம் பார்த்தா தெரியும். சூப்பராக இருந்துச்சுமா. அந்த கபடி எல்லாம் பிடிச்சிருந்து நல்லா தான் இருக்கு படம். சூப்பராக இருக்கு. கரெக்டாக இருக்கு படம். சூப்பராக இருக்கு. குடும்ப கதை, அரசியல் இல்லாத ஃபைட்டு, நல்லா குடும்பம், ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மாதிரி போகுது. சூப்பராக இருக்கு படம். சூப்பராக பண்ணிக்கிறாப்ப. ஆமாம், செம்மையாக பண்ணிக்கிறாப்ப. படம் நல்லா இருக்கு. நல்லா வெரி குட்டாக இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா எடுத்திருக்காங்க. இன்னும் இல்லாதவங்கெல்லாம் முன்னேற முடியாது அப்படிங்கிறது கொண்டு வர. அதாவது இப்போ இருக்கப்பட்டவங்க தான் அந்த பெரிய இடத்துக்கு வரணும். அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து வசதியானவங்க, பணம் இருக்கிறவங்க தான் முன்னே வரணும் அப்படின்னு சொல்லி அதை காட்டியிருக்காங்க. அதை வந்து நல்லா காட்டியிருக்காரு. மாரி செல்வராஜ் நல்லா காட்டியிருக்காரு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. இல்லை நல்லா இருந்தது படம். படம் சூப்பராக இருக்கு. ஸ்போர்ட்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. அவ்வளோதான். மஜா படம். ஆனா அருமையா இருக்க கபடி பிளேயருக்கு சூப்பர் படம். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. நல்லா படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் ஒர்த்து வந்து பார்க்கல, ரொம்ப ஒர்த்து. எல்லாருமே சூப்பராக நடிச்சாங்க. எல்லாருமே சூப்பராக பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம்.